சுற்றுச்சூழல் சிதைவுனால ஏற்படக்கூடிய பேரழிவை தடுக்கிறதுக்காக ஈஷா யோகா மையம் மூலமாக பசுமை கரங்கள் திட்டம்ங்கிறது செயல்படுத்தப்பட்டு வருது. இத்திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் இருக்கிற நிலப்பரப்பில் 33% நிலப்பரப்பை பசுமையை அதிகரிக்கிறதுக்காக 11.4 கோடி மரங்கள் நட்டு வளர்க்க திட்டமிடப்பட்டு செயல்பட்டு வருது. இது வரைக்கும் நாம் 82 லட்சம் மரக்கன்றுகள் இத்திட்டத்தின் மூலமாக தமிழகம் முழுக்க நட்டு வளர்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த வருடம் 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் நட திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. இதில் எல்லா தரப்பட்ட மக்களையும் ஒருங்கிணைச்சு தமிழகம் முழுவதுமாக இந்த மரக்கன்றுகள் நடவு இருக்குது. இப்போ ஒரு மரக்கன்றை எப்படி நம்ம ஒரு முறைப்படி நடுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு எளிமையான செயல் விளக்கம் மூலமாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மரங்களை பற்றின ஒரு விழிப்புணர்வும் அதனுடைய அவசியத்தை பற்றியும் பல இடங்கள்லையும் நாம் எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறோம். இது மூலமாக நம்ம பகுதிகளை சுற்றி அதிகமான மரக்கன்றுகள் நடுறதுக்கும் நம்ம ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் அந்த மரக்கன்றுகள் எப்படி ஒரு முறையாக நடணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. இப்போது அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சுலபமாக எப்படி ஒரு மரக்கன்று நட முடியும், அது எப்படி வளர்த்து பராமரிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இப்போ இந்த ஒரு செயல் விளக்கம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ஒரு மரக்கன்று நடுறோன்னா அது மரம் நடுறதுக்கான இடத்த தேர்வு பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். எந்த மாதிரி இடத்துல நம்ம மரம் வைக்கலாம்? இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி, இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வீதிகளில் நம்ம மரம் வைக்கிறோம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம காம்பவுண்டை ஒட்டி ஒரு 2-3 அடி இடைவெளியில் நம்ம இந்த மரக்கன்று நடுற மாதிரி இடம் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மேலே எலக்ட்ரிக்கல் லைன் போகுதா அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக கவனிக்கணும். இந்த மாதிரி லைன் போயிட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல நல்லா உயரமாக வளர்கிற மரம் வச்சுதுன்னா அந்த லைனை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கட் பண்ணி விடுறது, ப்ரூனிங் பண்ணுற வேலை எல்லாமே நமக்கு இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி லைன் போகுது அப்படின்னா அது கீழே குட்டை ரகமாக வளர்கிற மரங்கள் இருக்குது. உதாரணமாக இந்த நந்தியாவட்டை, தங்க அரளி, மயில் கொன்றை, இது போன்ற குட்டை ரக மரங்கள் இருக்குது. இந்த மரங்கள் 10 அடிக்கு மேலே வளராது. அதனால் இந்த எலக்ட்ரிக் லைனில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை நீங்கள் நாட்டுப்பண்ணைகள் எல்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரகங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி இந்த லைன் இல்லாத இடங்களில் நம்ம பெரிய மரங்கள் நம்ம வளர்த்துக்க முடியும். இப்போ இந்த காம்பவுண்டு விட்டு 2-3 அடி இடைவெளியில் 1.5க்கு 1.5 அடி நீளம், 1.5 அடி அகலம், 1.5 அடி ஆழத்தில் இது மாதிரி ஒரு குழி தயார் பண்ணிக்கணும். இப்போ காம்பவுண்டுக்கு வெளியே வைக்கிறோன்னா இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு இடம் இருக்குது, மரம் வச்சுக்க முடியுமா அப்படின்னாலும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்குன்னா நம்மளோட பில்டிங்க்கும் காம்பவுண்டுக்கும் இடைப்பட்டுல ஒரு 5 அடி, குறைந்தபட்சம் 5 அடி இடைவெளி இருந்ததுன்னா அங்கே ஒரு மீடியமாக வர்ற மரங்கள் நம்ம வச்சுக்க முடியும். உதாரணமாக இந்த பழமரங்கள், பூ மரங்கள், இதை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் 10 அடி இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பொதுவாகவே மரம் வளர்க்குற ஆர்வங்கிறது மக்களிடத்தில் பெரிய அளவில் இப்போ வந்திருக்குது. ஆனால் அந்த மரங்கள் எந்த மாதிரி ஒரு முறைப்படி நடணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஒரு மரக்கன்று எந்த மாதிரி நடணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மரங்கள் நடும்போது குழி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடியில் பைப் லைன் ஏதாவது போகுதா, வேறு ஏதாவது கேபிள் போகுதா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை டேமேஜ் பண்ணுறது இதெல்லாமே தவிர்த்துக்க முடியும். இப்போ இதை கவனிச்சுட்டு அடுத்து நம்ம ஒரு குழியை ப்ரிப்பேர் பண்ணும்போது, இப்போ நீங்கள் குழி எடுக்கும்போது மண்ணை பரவலாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பரவலாக இப்படி எல்லா இடத்துலையும் போட்டுருவாங்க. இப்படி நீங்கள் போடும்போது அதில் உரம் கலக்கிறதோ நீங்கள் திரும்ப உள்ளே எடுத்து மூடுறதோ சிரமமாக இருக்கும். இன்னொன்று, மரக்கன்று நடுறதுக்கு நீங்கள் குழி எடுத்து 1-2-3 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த மண் எல்லாமே வெளியே செதறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ குழி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல குமிச்சு வச்சிட்டிங்கன்னா நம்ம திரும்ப அதை மூடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ 1.5 அடியில் 1.5 அடி ஆழம் அகல நீளத்தில் நம்ம குழி எடுத்துருக்குறோம் இல்லையா? இப்போ இந்த குழியை முதல்ல இதில் அரை குழிக்கு மண்ணும் உரத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் உரம் எந்த அளவுக்கு அப்படின்னா நல்லா மக்கின சாண உரம், மாட்டு சாண உரம்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு இருக்கணும். அல்லது மண்புழு உரம் அப்படின்னா 1 கிலோ போட்டோம் போதும். இது எந்த மாதிரி போடுறதுன்னு பண்ணுறாங்க, கவனிச்சுக்கலாம்.
மண்ணும் உரமும் இந்த மாதிரி பாதி பாதி கலந்த மாதிரி உள்ளே போட்டுக்கலாம். 1.5 அடியில் கிட்டத்தட்ட 3/4 அடிக்கு பாதி குழிக்கு மண்ணையும் உரத்தையும் போட்டு நிரப்பிடுறோம் நாம். இதுக்கு மேலே நம்ம மரக்கன்று நடுறோம். இப்போ மரக்கன்று நடும்போது நம்ம இந்த பாலித்தீன் கவரை எடுத்துகிட்டு தான் நடணும். இதை அப்படியே வச்சு நடக்கூடாது. இந்த பாலித்தீன் கவர் எடுக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உள்ளே இருக்கிற அந்த தாய்மனோட அந்த கட்டி உடையாமல் பார்த்துக்கணும். அந்த கேக் உடையாமல் பார்த்துக்கணும். அதுக்கு சுலபமாக எப்படி பண்ணிக்க முடியும்னா, மரக்கன்றை இந்த மாதிரி படுக்க வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி கத்திரியோ அல்லது பிளைடோ கூர்மையான கத்தியோ வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். பிளைடு இருந்தால் ரொம்ப பெட்டர். இந்த மாதிரி இந்த தாய் மண் முக்கியமாக உடையாமல் ரொம்ப பொறுமையாக இந்த டைமில் மட்டும் கவனித்து பொறுமையாக எடுத்து வைக்கலாம். கொஞ்சம் வேகமாக பண்ணோம்னா அந்த மண் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எதனால் இந்த தாய் மண் உடையக்கூடாது அப்படின்னா, இதனுடைய இந்த சல்லி வேர்கள், கிளை வேர்களெல்லாம் இந்த தாய் மண்ணோட தான் ஒட்டி பிடிச்சி உயிர் பிடிச்சி நிற்குது இந்த மரக்கன்று. இப்போ நம்ம நடும்போது அந்த தாய் மண் உடஞ்சிருச்சு அப்படின்னா அது திரும்பவும் உயிர் பிடிக்கிறதுக்காக இங்கே உள்ள ஒரு போராட்டம் நடக்கும். அந்த டைமில் செடி, நம்ம நடுற செடி காஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தாய் மண் உடையாமல் நடுறது ரொம்ப முக்கியம். இப்போது இந்த மாதிரி நடுக்குழியில் இந்த மாதிரி மேலே வச்சதுக்கப்புறம் மண்ணும் உரத்தையும் கலந்து குழியை மூடிடலாம். இந்த மாதிரி இது ஒரு நட்டதுக்கப்புறம் மண்ணை தள்ளினதுக்கப்புறம் ஒரு வட்டைப்பாத்தி ஒன்று அமைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம விடுற தண்ணி எல்லாமே வெளியே வழிஞ்சு ஓடாமல் உள்ளே இறங்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த மரக்கன்று நேராக இருக்கணும். நம்ம இப்போ கவனிச்சிருப்பீங்க, மூடும்போது கொஞ்சம் நல்லா 2 கைகளால் நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கலாம். அது மரக்கன்று நட்ட உடனடியாக நம்ம உயிர் தண்ணி இந்த மரக்கன்றுக்கு கொடுக்கணும். இது நம்ம ஒரு 10 லிட்டர் தண்ணி, இந்த மாதிரி ஒரு பக்கெட் தண்ணி நம்ம உடனடியாக கொடுத்துடலாம். இந்த மரத்தண்டுடைய அடிப்பகுதி இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுட்டு குமிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு அடுத்த தடவை தண்ணி ஒரு தேங்கி நிற்கிறதுக்கு, மெதுவாக உள்ளே இறங்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும். எப்போவும் நம்ம தண்ணி விடும்போது இந்த பாத்தியில் விடுற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த தண்டுடைய அடிப்பகுதியில் ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சுற்றி இருக்கிற இடத்துல நம்ம தண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பரவலாக இறங்கிக்கும். கடைசியாக ஒரு மக்கு தண்ணியை இந்த இலைகள்லையும் நினைகிற மாதிரி இப்போது மரக்கன்று இப்போ முறையாக நடப்பட்டிருக்குது. நட்ட உடனே இதுக்கு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு மூங்கில்லையோ அல்லது ஸ்டீல்லையோ ட்ரீ கார்டு வைக்கிறது, உடனடியாக வைக்கிறது ரொம்ப அவசியம்.